வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை வேக வைக்கலான்னு அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். பாப்பாங்க கப் கேக் கேட்டுன்னு இருந்தாங்க. சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடகடன்னு ரெசிபி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து அது கூட 75 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்குனா அது தலைக்கீழ நம்ம கவுத்துனா கூட கொஞ்சம் கூட அசைவோ ஆடவக்கூடாது. அது கூட முட்டையோட மஞ்சக்கரு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். 60 கிராம் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 15 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆன் பண்ணி லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். அதை ஒரு பைப்பிங் பேக்குக்கெலாம் மாற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட கப் கேக் ட்ரே கிடையாது. மோல்டு மட்டும் வச்சு செஞ்சால் ஷேப் கரெக்டாக வருமானு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி செஞ்சுதான் பார்ப்போமேனு வச்சுட்டேன். அப்புறம் பெரிய கப் கேக் மோல்டு இருந்துச்சு. அதுலேயும் பேட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கினேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் தூக்கி வச்சுட்டேன். சின்ன கப் கேக் ரெடியாக ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. பெரிய கப் கேக் ஒரு 11 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்துருந்துச்சு. அதுக்குள்ளவே வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் மாற்றி எடுத்துக்கின்னு காஃபியும் போட்டுக்கினேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை சுண்டல் தான் சாப்பிட்டோம். கூடவே காஃபியும் குடிச்சிட்டு கப் கேக்கும் சாப்பிட்ருந்தோம். எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி தான். நாளைக்கு பார்க்கலாம். பை.